குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங் டு ஆல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நான் மாம்பழம் வாங்கினேன். இப்போ மாம்பழம் தாளிச்சது. இது தயிர் சாதத்தோட, சாம்பார் சாதத்தோட, பழைய சாதத்தோட எல்லாத்தோடவும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்கேஸ் மாம்பழம் கொஞ்சம் லைட்டு புளிப்பாக இருந்துச்சுனாலும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்ப்போம். இது மாம்பழம் தாளித்து விட்டது பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன். இது பொரிஞ்சு வரும்போது அந்த மாம்பழத்தோடு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாம்பழத்தில் நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம். சப்பாத்திக்கு, பூரிக்கு, சாதத்துக்கு, சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் இது. நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சாப்பிட்ணும் போல தான் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை மாம்பழத்தை இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இது மாம்பழம் என்ன செங்காயெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா பழுத்த பழமாக இருந்தால் நல்லாவே இருக்கும். இந்த மசாலாவோடு அது நல்லா கோட்டாகி வரணும். லைட்டாக தண்ணி கூட தெளிச்சிக்கலாம் நம்ம இதில். ஒரு கொஞ்சம் உப்பு தூவிக்கணும். பாருங்கள், இது மாம்பழம் இந்த மசாலாவோடு அப்படியே கூடி வந்துடுச்சு. அந்த மசாலாலாம் அந்த மாம்பழத்தோடு நல்லா கோட்டாயிடுச்சு. இந்த மாம்பழம் சாப்பிட்டிங்கனாக்கா கொண்டானம் எவ்வளோ சாப்பாடுனாலும் சாப்பிடலாம். இது அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு டிஷ்ஷு. இன்கேஸ் உங்களுக்கு சப்பாத்திக்கு வேணும்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா கனிஞ்ச மாம்பழம் கொஞ்சம் தண்ணி விட்டு, சப்போஸ் கனியலைனாக்கா கொஞ்சம் தண்ணி விட்டு கனிய வச்சுக்கலாம், வேக விட்டுக்கலாம். இது கொஞ்சம் இதுவாக இருக்குது, 3/4 பாகம் பழமாக இருக்குது. அதனால் இது அப்படியே செய்கிறதுக்கு ஈஸியாக வந்துடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எல்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. இது ஆல் டு ஆல் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா டிஷ்ஷஸும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், ரொம்ப எம்மியான மேங்கோ ஃப்ரை நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. இதுக்கு என்ன மாம்பழம் மசாலான்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியானது, ரொம்ப சீப்பானது, ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஒரு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். எவ்வளோ சிம்பிளாக இருக்குதோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். செலவும் இல்லை, வேலையும் சீக்கிரம் முடியுது. ரொம்ப டேஸ்டான டிஷ். இது எல்லாத்தோடு சாப்பிடலாம். இங்கே ஒரு தயிர் சாதம், பழைய சாதம், சப்பாத்தி, இங்கே பூரி எல்லாத்தோடும் சாப்பிட்றாப்புல இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.